ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ஒரே ரொமான்டிக் வாரமோ இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம பாண்டியன் போயிட்டு கோமதி அப்படின்னு சொல்லி நிற்க, நீங்கள் என்ன ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே பிள்ளைய பார்த்த மாதிரி உங்கள் மருமகளாக நான் மட்டும் மயிலுன்னு தேடுறீங்க. நான் வந்து இத்தனை வருஷத்தில் இத்தனை ஃபோட்டோ அனுப்புனேனே, என்னை பற்றி என்னைக்காவது பெருமையாக பேசியிருக்கீங்களா, நல்லா இருக்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்ல, போசவசியும் நாசு பொங்குதே கோமதி, வரே வா அப்படின்றாரு. என்ன வரே வா போங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அனுப்பிவிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, கோமதியை சமாதானம் பண்ணுமேன்னு வீடியோ கால் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பேசிட்டு இருக்காரியோ, உங்களும் தாங்களாடா, காலமான காலத்தில் லவ்ஸுன்ற பேரில் கடுப்பித்துறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டேய் டெரரா, க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காதரா, பண்ணி மூஞ்ச வாயா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க. கடைசியில் வீடியோ காலில் மூஞ்ச பார்த்தோன்னே, ஏங்க சொல்லிவிட்டு செய்யுங்க வீடியோ கால்னு, தெரிய மாட்டேங்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம மூஞ்ச அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே நினைக்கிற லெவலில் இருக்கு. ஐயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்தோன்னே மீனை வந்து கலைன்னு கலைக்கிறாங்க, சும்மா மரண கலாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கதிரையும் அதாவது லவ் பேர்ட்ஸை காமிக்கிறாங்க. கதிரையும் ராஜியும் காமிக்க, ராஜி ஒரு பக்கம் டியூஷன் போகிறத சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தமிழ் அவங்க ராஜி வீட்டில் இருந்து, அதாவது டியூஷன் வீட்டில் இருந்து ஃபோன் வருது. திடீர்னு ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாங்கன்னு சொல்ல, ஐயோ இதை எப்படி சமாளித்து போகிறதுன்னு தெரியாமல் அவங்க திருத்துன்னு முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் வந்துட்டு கால் பண்ணுறாரு நம்ம பாண்டியனுக்கு. அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறார். என்னன்னு பார்க்குறீங்களா, பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்த சட்டப்பா அதில் சட்னி கொட்டிடுச்சு பாங்கிறாங்க. ஏப்பா A to Z அப்பாட்ட சொல்லியே ஆகணுமா, ஏன்ப்பா நீ இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பா பிள்ளைனா இப்படி தான் இருப்பீங்களோ, தெரியாதுப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் ஐயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தங்கமயில் பண்ண விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்க சோப்பு போட்டு தேய்க்கிறாங்களாம். மாமா மனசு கஷ்டப்படுமா, இப்படி தானே சோப்பு போட்டு எல்லாம் மாற்றி வச்சிருக்கேங்கிற விஷயத்த சொன்ன உடனே என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.